மலையாளத்துலையா இருக்கட்டும், அதர் லாங்குவேஜஸ்லையா இருக்கட்டும், இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நீங்கள் படம் முடிகிற வரைக்கும் சத்தியமாக நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப நாள் கழித்து ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் அப்படின்னு ஒரு படம் பார்த்தது இதுதான். ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் அவ்வளோ நல்லா இருந்தது. துளி கூட போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் அதை விட சூப்பர். குறிஞ்சி மலர் பூத்திருக்குது. இந்த படத்தில் பங்கு இருக்கிற அத்தனை கலைஞர்களும் ஒரு உயரிய இடத்துக்கு போவாங்க. அவங்களுக்கு பிடிக்கும். ஒரு நல்ல த்ரில்லர். மர்டர் மிஸ்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய சீரீஸ் மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அடுத்தது என்ன அப்படிங்கிறது நிறைய பார்த்ததுனால கொஞ்சம் கெஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த படத்தில் 11 அப்படிங்கிற படத்தில் சுத்தமாக என்னால் கெஸ்ஸே பண்ண முடியல. அந்த படம் வந்து ஒரு நல்ல பேர் தான் கொடுக்கும். அதே மாதிரி கமர்ஷியலுக்கும் நல்லா பண்ணுவேன் நம்புகிறேன். பாசம் கிடையாது, பாசம் கட்ட மாட்டேன். ஆமாம், ஃபோன் இங்கே பாருங்க சார். இங்கே பாருங்க. ஒரே போட்டோ எடுக்கலாம். ஆனால் நம்ம அது பண்ணக்கூடாது. நான் ரிப்போர்ட்டர் நான். ஓகே, தேங்க்யூ. ஒரே போட்டோ தேங்க்யூ சார். இல்லை க்ளோஸில் ஒன்று எடுத்துங்க. யா போங்க, ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்க. ஃபோன் கொடுங்க.
தேங்க்யூ. எடுத்தாச்சு பஸ் இல்லைங்களா அவங்க சும்மா நமக்காக. ஹலோ ஹாய் How did you like it? Was it before or first time? First of all, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் அப்படின்னு ஒரு படம் பார்த்தது இதுதான். ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் அவ்வளோ நல்லா இருந்தது. இட் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். ஸ்க்ரீன் பிளே வாஸ் ஸோ குட் அண்ட் எல்லா ஆக்டர்ஸும் அதில் அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ரீமியர் அண்ட் ஹேவிங் வாட்ச் திஸ் மூவி. கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பாருங்கள். உண்மையிலே ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறமா அமேசிங் மூவி.
edge of the seat. You don't miss it. It's so nice. Thank you. அதெல்லாம் உடைக்கிற மாதிரி இப்போ நம்மளோட படங்கள் வந்து தமிழ் படங்கள் மாறிட்டு இருக்க மாதிரியும் நல்ல சப்ஜெக்ட்ஸா புது இயக்குனர் புதுமுக நடிகர்கள் அதாவது கமர்ஷியல் பெரிய ஆக்டர்ஸ் இல்லாமல் மற்ற யார் பண்ணாலுமே ஏற்றுக்கிற மாதிரி இப்போ நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. ஆடியன்ஸ் மட்டும் இல்லை எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்க்கும் வந்து பெரிய நம்பிக்கை கொடுக்குது. சசிகுமார் சாரும் இப்போ ரீசெண்டாக அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இதில் வந்து இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாரு, இது ஜெயிச்சவங்களுக்கும் சரி வளர்ந்து வரவங்களும் சரி தோற்று போனவங்களும் சரி எல்லாருக்கும் ஒரு பதிலாக இருக்குது. நல்ல படம் எடுத்தால் கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்ப்பான்னு. ஸோ அந்த மாதிரி லிஸ்ட்டில் கண்டிப்பாக வேலன் படமும் கண்டிப்பாக நான் வந்து அந்த லிஸ்ட்டில் நான் சேர்ப்பேன். நிறைய நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் கமர்ஷியல் விஷயங்கள் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருக்கும். பட் இதில் சொல்ல வர மெசேஜ் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்னு மட்டும் இல்லாமல் இல்லை த்ரில்லர் மூவின்னு மட்டும் இல்லாமல் அது எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ட் கொடுத்து கடைசியில் ஒரு இமோஷனலான டச் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு ஃபீலோட நீங்கள் கண்டிப்பாக தேட்டர் விட்டு போவீங்க. கிட்டத்தட்ட நிறையா த்ரில்லர் மூவிஸை வந்து நீங்கள் ஆரம்பத்தில் பார்க்கும்போது நிறைய கனெக்ட் பண்ணுவீங்க. பட் இந்த மூவிக்கு உண்டான ஒரு சிக்னேச்சர் வந்து கடைசியில் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் கங்க்ராட்ஸ் டு த டெபியூ டைரக்டர் அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் சந்திரா எல்லாருக்குமே அண்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. விஷிங் தெம் அனதர் பிக் சக்ஸஸ் இன் ஃபியூச்சர். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப அற்புதமான படம். ஏர் என்டர்டைன்மெண்ட் அக்பர் சார் ரொம்ப தரமான பற்றி தமிழ் சினிமா கொடுத்துட்ருக்காங்க. அந்த வரிசையில் கண்டிப்பாக இது முக்கியமான படமாக இருக்கணும்னு நம்புகிறேன். ரவிச்சந்திரோட பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. படத்தில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. அது த்ரில்லர் ஜானர்னு சொல்லலாம், அதே மாதிரி எமோஷனல் ஃபிலிம்னு சொல்லலாம். ஒரு அண்ணன் தம்பியோட கதை தான் அது. ஒரு அடிப்படையாக பார்த்தா எல்லாருமே ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மியூசிக் சூப்பராக இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு லோகேஷ் கிடச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரியல, ரொம்ப சூப்பராக நிறைய லேயர்ஸ் இருக்குது. அதில் நிறைய சொன்ன நான்லீனியராக பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள். அது ரொம்ப அற்புதமாக ஒர்க் அவுட்டாக இருக்குது. நிச்சயமாக அந்த படம் வந்து ஒரு நல்ல பேர் தான் கொடுக்கும். அதே மாதிரி கமர்ஷியல் தான் நல்லா பண்ணுவேன் நம்புகிறேன். படத்தை ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். காட் பிளஸ் என்டையர் டீம். தேங்க்யூ. வணக்கம். இப்போ தான் 11 படத்தை பார்த்தேன். லோகேஷ் ரொம்ப அருமையாக ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஒரு எமோஷ்னலான இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர். ரொம்ப எமோஷ்னலான ஒரு பேக்ட்ராப் இருக்குது. அட் த சேம் டைம் ஒரு பிரில்லியண்ட்டாக எழுதப்பட்ட ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர். ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு லோகேஷ். அண்ட் நவீன் சந்திரா பெர்ஃபார்மன்ஸும் சரி, நடித்த எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல க்ரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் பார்த்த திருப்தி இந்த படம் பார்த்தோன்னே வருது. கண்டிப்பாக திரையரங்கில் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். அண்ட் இந்த படக்குழுவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி அக்பர் சார் அண்ட் ஹோல் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். திரையரங்கில் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஒரு நல்ல த்ரில்லர். மர்டர் மிஸ்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய சீரீஸ் மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அடுத்தது என்ன அப்படிங்கிறது நிறைய பார்த்ததுனால கொஞ்சம் கெஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த படத்தில் 11 அப்படிங்கிற படத்தில் சுத்தமாக என்னால் கெஸ்ஸே பண்ண முடியல. உங்களாலையும் கெஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக எழுதியிருக்காங்க. அந்த மர்டர் மிஸ்ட்ரி அண்ட் ட்ராமா எல்லாமே ரொம்ப நல்லா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. டெக்னிக்கலியும் படம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், இமான் சாரோட மியூசிக் எல்லாம் நிறைய நாள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு படம். நீங்கள் தியேட்டரில் வந்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ. திரையுலகுக்கு வந்து ஒரு குறிஞ்சி மலர் பூத்திருக்குது. இந்த படத்தில் பங்கு கொண்டு இருக்கிற அத்தனை கலைஞர்களும் ஒரு உயரிய இடத்துக்கு போவாங்க. இந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து செதுக்கி இருக்கிறாங்க. இந்த சஸ்பென்ஸ் வந்து சொல்லிட்டா பார்க்குறவங்களுக்கு எந்த விதத்துலேயும் எடுப்படாது. ஆகவே ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் சேஞ்சஸ் ஆகிக்கினே இருக்குது. சீட்டு முன்னிலை உட்கார வைக்கிறாரு டைரக்டரு. இந்த படத்தில் ஒளிப்பதிவும் சரி, இயக்குநர்களும் சரி, படத்தில் பங்கு கொண்ட அத்தனை கலைஞர்களும் இமாலய வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். திரையுலகுக்கு ஒரு புதிய டீம் வந்திருக்குது. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இண்டஸ்ட்ரியாக பண்ணியிருக்காங்க. ஒரு த்ரில்லர் ஸ்கிரிப்டுக்குள்ளே வந்து ஒரு சீன் பை சீன் வந்து எப்படி வந்து மூவ் பண்ணி போக முடியும். ஸோ இன்டர்வல் வரைக்கும் எப்படி அந்த த்ரில்லை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ த்ரில்லருக்கு அப்புறம் வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த ஃப்ளாஷ்பேக்கு ஏன் டைட்டில் 11 வச்சுருக்காங்க, அதுக்கான ஒரு ஸ்பேஸு. ஸோ டில் கிளைமேக்ஸ் வரைக்குமே அதை வந்து மூட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்டையர் டீமுக்கு வந்து எனது வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த புடிஸ் அஜ்மல் கானுக்கும் ஓல்ட் கேஸ்டன் குரூப்புக்கு எனது வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.
ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் சாம்ஸ். நண்பர் நவீன் சந்திரா நடிக்க லோகேஷ் அஜில்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்கிற 11 படம் உண்மையிலுமே ரொம்ப அருமையான ஒரு த்ரில்லர் மூவி. துளி கூட போர் அடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் அதை விட சூப்பர். இதுதான் எண்டுன்னு உட்காந்துருக்கும் போது இதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்குற இன்னொரு எண்டுன்னு சொல்லி அடுத்தடுத்து எண்டு ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கண்டிப்பாக த்ரில்லர் ஜானர் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு அருமையான ஒரு படமாக இருக்கும். ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸு, இமான்ஸோட மியூசிக், ஃபோட்டோகிராஃபி, எவ்ரிதிங் பக்கா பேக்கடாக இருக்கக்கூடிய நல்ல த்ரில்லர் மூவியை ரசிக்கிறவங்களுக்கு அருமையான ஒரு படம். படம் சூப்பராக இருக்குது. மொத்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். செம படம், சூப்பர். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். படம் ரொம்ப சஸ்பென்ஸ், ரொம்ப த்ரில்லர், ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம எவ்வளவோ நல்ல படங்களை கொண்டாடுறோம், மலையாளத்துலையா இருக்கட்டும், அதர் லாங்குவேஜஸ்லையா இருக்கட்டும். இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நீங்கள் படம் முடிகிற வரைக்கும் சத்தியமாக நீங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர். எல்லாருமே தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் தி டீம். அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. இவன்ஸ் இருக்குது, ரொம்ப நன்றி. அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். திஸ் இஸ் AKB ஹியர். 11ங்கிற படத்தோட ஒரு ஸ்க்ரீனிங் முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஜென்ரலி ரொம்ப மனசுக்கு ஒரு நல்ல சினிமா பார்த்த உணர்வு கொடுத்த ஒரு படைப்பு. டெக்னிக்கலி ஆல்சோ வெரி சவுண்ட். தி ஆக்டர்ஸ், த காஸ்டிங், த மியூசிக் கம்போசிங், ஐ திங்க் இமான்ஸோட ரீரெக்கார்டிங் டு கிரேட் எக்ஸ்டென்ட். பல சீக்வன்ஸஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. த ட்விஸ்ட் இஸ் பியூட்டிஃபுல். பல விஷயங்கள் இப்போ பகிர்ந்துக்க விரும்பலை. ஐ வுட் லவ் யூ ஆல் டு rejoice the film in theatres. ஜென்ரலி ரொம்ப அழகாக எடுக்கப்பட்ட படம். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இயக்குனருக்கு ஒரு டைரக்டோரியல் படைப்பாக அழகாக கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற ஒரு படம். hearty wishes to the producer, to everybody who believed in the subject. Very happy for Naveen as an actor. ஒரு நண்பராக அறிமுகத்தில் இருக்கோம். பட் இன்ஃபேக்ட் லாங் அகோ அவரோட படத்துக்கு அவர் முகத்துக்கு நான் குரலாக பதிவு செஞ்சுருக்கேன். நைஸ் டு see his journey. Best wishes to everyone who is part of the team. மனமார்ந்த வாழ்த்துக்கள். Please do watch 11 in the theatres and make good cinema win. God bless you. மனமார்ந்த நன்றி. அண்ட் இன்னைக்கு 11 படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டோரி பற்றி சொல்லணும் அப்படின்றப்போ நிறைய விஷயங்கள் வந்து அன்எக்ஸ்ப்ளோர்டான விஷயங்கள், அதாவது சைல்ட் சைக்காலஜி, சைல்ட் ட்ராமா, அதை பற்றிலாம் நிறைய இங்கே கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெஃபினெட்லி நவீன் சந்திர சார் is an excellent actor. Dilipan sir is an excellent actor and it's a great experience. It's a wonderful movie. எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள். பிகாஸ் மியூசிக்லேருந்து ஆரம்பிச்சு கேமரா ஒர்க்லேருந்து அஃப்கோர்ஸ் டைரக்டர் சார் அவ்வளோ எஃபர்ட்ஸ் அதில் போட்டிருக்காங்க. செட்ஸ் ஆர் வெரி குட். ஜெயில் செட்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக. மியூசிக் இஸ் அமேசிங் and you will love the movie. and கண்டிப்பா எல்லாரும் நம்ம இப்போ சொசைட்டிக்கு பார்க்க வேண்டிய ஒரு படம். so all the best to the team. thank you so much. thank you. So congrats once again and thank you. செகண்ட் கூட அப்படி இப்படி நகர விடாமல் பிகினிங் டு எண்ட் திருப்பாக கொண்டு போய் ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வச்சு கடைசியில் எதிர்பார்க்காத ஒரு முடிவை கொடுத்துருக்கிறாரு டைரக்டரு. உண்மையிலே ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஒரு நிறைய படங்கள் பார்த்துருப்போம். பட் இதில் வந்து ரொம்ப இமோஷனாகவும் இருந்தது. முக்கியமான விஷயம் என்னென்னா அதில் ட்வின்ஸை வச்சு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ரொம்ப அற்புதமாக கொடுத்துருக்காங்க. டைரக்டருக்கும் இந்த மொத்த டீமுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக இந்த படத்துடைய RR இமான் சார் வந்து அவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காரு. சாங்ஸை விட இதோடைய RR வந்து நம்மளை சீட்டோட நுனியில் உட்கார வைக்குது. இந்த படத்தோட ஹீரோ சந்திரா சார் வந்து உண்மையிலே படம் முழுக்க ஒரு ரெஜிட்டான ஃபேஸை வச்சுட்டு கடைசியில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் சிரிச்சிருப்பார். படம் முழுக்க வந்து ஒவ்வொரு சீனையும் ஒவ்வொரு காட்சியையும் அவர் வந்து ஆண்டிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சீனையும் கரெக்டாக நகர்த்தி கொண்டு போயிருக்காரு. எக்ஸலண்ட் சினிமோட்டோகிராஃபி. ஓவரால் எல்லாருமே தேட்டருக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஹிட் ஃபிலிமாக இது அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு சூப்பர் ஹிட் ஃபிலிமாக இது அமையும். இந்த டீம் மொத்தத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
வணக்கம், நான் ஆக்டர் வீரா அண்ட் ப்ரொடியூசர் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ். ஆக்சுவலி ஐம் a பிக் ஃபேன் ஆஃப் நவீன் சார் மூவிஸ். நாங்கள் நிறைய மூவிஸ் பார்த்துருக்கோம். ஓடிடியில் வந்தாலும் தியேட்டரில் வந்தாலும் தெலுங்கு தமிழ் ஆல் மூவிஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்படி சொல்ல வரேன்னா, நவீன் சந்திரா சார் பண்ணாலே அது ஒரு நல்ல கண்டென்ட் அப்படின்றத வந்து நீங்கள் லைக் பிலீவ் பண்ணலாம். நம்பர் 1 பாயிண்ட். அண்ட் செகண்ட் திங், எனக்கும் ட்வின்ஸ் தான். ஸோ ஆமாம், இதில் வந்து ஐ வாண்டட் டு சே ஒரு மோஸ்ட் எமோஷ்னல் கனெக்ட் பிளாட் ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக வந்து நீங்கள் கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து பார்க்கணும். ரீசெண்டாக வந்து இந்த மூவிஸில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பெஸ்ட் மூவிஸ். எனக்கு வந்து ரீரெக்கார்டிங்ஸ் சூப்பராக இருந்துச்சு, ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு, பிளாட் நல்லா இருந்துச்சு, லோகேஷ் சார் வந்து சொல்லியிருந்த விதம் நல்லா இருந்துச்சு. இட்ஸ் த பெஸ்ட் entertainer movie for this period of time. Please don't miss it. Watch in theaters. Enjoy the movie. உங்களுக்கு வேணும்ன்ற entertainment, emotion எல்லாமே இருக்கு. All the best to the entire team. And Dilip sir கூட சூப்பரா பண்ணிருக்காங்க. And Ritika also did so like அந்த கேரக்டர் பெர்ஃபெக்ட்டா ஆப்டா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி பண்ணிருக்காங்க. நீங்க போங்க சார். இல்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், நானும் நமிதா பிக் ஃபேன் ஆஃப் யூ மூவிஸ். தேங்க் யூ. வாட்ச் எவ்ரி மூவி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி என்டையர் டீம். நான் என்ன சொன்னாலும் இது ஹிட் தான். தேங்க் யூ ஸோ மச். இல்லையா இப்போ எப்படி பேசுறேன்னு ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கீர்த்தனா ஹியர். ஐ திங்க் இந்த மூவி வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்குது. இந்த மூவி ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கொடுக்குது. ஐ திங்க் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு கதை த்ரில்லர் ஜானரில் இது வரைக்கும் வரவே இல்லை. டெஃபினெட்லி மஸ்ட் வாட்ச் வித் ஃபேமிலி. எஸ்பெஷலி ஒரு ஃபேமிலியாக சிப்ளிங்ஸோட வந்து கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய எமோஷன்ஸ் உள்ள ஓடுது. ஒரு மாதிரி சோகமாகவும் இருக்குது, ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது, ஒரு மாதிரி வாவுன்ற ஒரு ஃபீலிங்கும் கிடைக்குது. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காங்க. எட்ஜ் ஆஃப் த சீட்டில் தான் உட்காந்து நானும் என் ஹஸ்பண்டும் படமே பார்த்தோம். ஐ திங்க் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு தி என்டையர் க்ரூ. நீங்கள் ரொம்ப பயங்கரமா பண்ணிருக்கீங்க. ஆஃப்லேட் சமயம் பண்ணிருக்கீங்க. Great job. And Naveen, you have a new fan here and a great television and பெரிய கைத்தட்டல் டு லோகேஷ். டைரக்டர் எங்க இருக்காருன்னு தெரியல, சூப்பரா பண்ணிருக்காங்க. அண்ட் மியூசிக் வந்து படத்துக்கு பெரிய ஜஸ்டிஸ் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் மே 16 ஃப்ரைடே அன்னைக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டு ஃபேமிலியோட வந்து படத்தை பாருங்க. பல மந்த்ஸ் பல இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சர்ப்ரைஸை நீங்கள் தியேட்டரில் பார்க்கணுன்னா பார்த்தவங்க யாருமே அந்த ஸ்பாய்லர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. வந்த ஆடியன்ஸ்க்கு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம இது ஒர்க் பண்ணோம். அண்ட் கண்டிப்பாக யூ வில் சர்ப்ரைஸ். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆடியன்ஸ் ஆல் ஆர் வாட்ச் திஸ் ஃபிலிம். ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல், ஏன்னா ட்விஸ்ட் டர்ன்ஸ் எதுவும் சொல்லாமல் ஆடியன்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கிற ஒரு ஃபிலிம் இது. ஸோ ப்ளீஸ் கம் டு அண்ட் வாட்ச் வித்வுட் ஸ்பாயில்.